இந்த மூட நம்பிக்கைகளை வச்சுட்டு பல விஷயங்கள் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் இங்கே சினிமாவில் செத்து போகிற மாதிரி நடிச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன், உடனே எங்களுக்கு செத்து போன மாதிரி நடித்தவங்களுக்கு தேங்காய் சுற்றுவாங்க, கேமரா பார்த்து ஒரு தடவை சிரிக்கணும், இல்லாட்டி நிஜமாகவே செத்து போயிடுமாம்மா. இந்த காமெடி பேர் இருக்குது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். 47 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடித்த முதல் படம் சட்டம் பெண் கையில்னு ஒரு படம், அதுலேயே செத்து போயிடுவேன். தேங்காய் தூக்கிட்டு வந்தாங்க, நான் ஓடிட்டேன், அதெல்லாம் ஒத்துக்க கேமரா பார்த்து சிரிங்க அப்படின்னாங்க. சிரிக்க மாட்டேன். ஏன் என்ன பிரச்சனை? இல்லை சார், சிரிக்காட்டி நிஜமாகவே மண்டை போட்டிங்கன்னு விடுறது. அது ஏன் பிரச்சனை, உன் பிரச்சனை இல்லை, எனக்கு நீ கடைசி நாள் ஷூட்டிங் தானே ஒன்று இப்படி நான் பார்த்துக்கிறேன்ட்டு. 47 வருஷமாச்சு, நல்லா தான் இருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகுத்தறிவாளர் இதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு படப்பிடிப்பில் நம்ம கெத்துன்னு ஒரு படம், இன்றைய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட நடிக்கிற ஒரு படம். அவர் அந்த காட்சியில் இல்லை, வேற ஒரு காட்சியில் ஒரு மேலே ஏறி ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி விஷயம், அது வலிக்கு அது ஸ்லிப் ஆனதில் கீழே வந்து காலில் பலமான அடி, ரத்தம் கட்டிக்கிச்சு. ரத்தம் கட்டினோன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணால் தான் எடுக்க முடியும் அப்படின்னாங்க. எங்கள் சொந்தக்கார டாக்டர் தான் ஒருத்தர் இருந்தார். இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிடலாங்க, சரிங்க பண்ணிடலாம் சொல்லுங்க அப்படின்னா. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல நாள் நட்சத்திரம் நாள் கிழமையெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டார் டாக்டர். ஆமாம் டாக்டர், கண்டிப்பாக இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, நல்ல செவ்வாய்க்கிழமையாக யமகண்ட ராகாலமாக பார்த்து ஒரு டைம் சொல்லுங்கள், அன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி புடிவாரம் பிடிச்சி அவர் சொன்ன, நீங்கள் விளையாடாதீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னார். இல்லைங்க டாக்டர், நான் 2 நாள் வெயிட் பண்ணுறேன். நல்ல செவ்வாய்க்கிழமை யமகண்ட ராகு காலத்தில் தான். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணி ஒரு 10 வருஷமாச்சு, நல்லா இருக்கிற, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத வாழ்க்கை தான் ரொம்ப சுலபமான வாழ்க்கை. நீங்கள் 2 விஷயம் இருக்குது. இந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது, பெரியார் ஐயா வழியில் வந்தோம்னா அவர் சொல்கிற கடவுள் மறுப்பு வந்து சமூக மகிழ்ச்சிக்காக அவர் பேசுகிறாரு. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லையே. அதில் மனிதனுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல பணம் போய் குவியக்கூடாது, அது அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் சமமான உரிமை வேண்டும், அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு எல்லாம் வரணும். அதற்கு தடையாக இருக்கும் சாஸ்திரம் சடங்கு சம்பிரதாயம். அதுக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிற கடவுளை மறுப்பது, சமூக மகிழ்ச்சிக்காக மறுப்பது ஐயாவினுடைய அடிப்படை கொள்கை. ஆனால் தனி மனித மகிழ்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட, என்னுடைய அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன். நானும் வந்து மருதமலையில் மொட்டை அடிச்சுக்கிறேன். அப்போ முடி நிறையா இருந்தது. நீங்கள் இது என்ன பெரிய மொட்டை அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ நிறையா முடி இருந்தது. மருதமலையில் மொட்டை அடிச்சுக்கிறேன், பழனியில் மொட்டை அடிச்சுக்கிறேன், திருப்பதியில் மொட்டை அடிச்சுக்கிறேன். செவ்வாய்க்கிழமையானா அங்கே மாங்காடம்மன் கோயில் என்னமோ போவோம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாடி முனீஸ்வரன் கோயில்னு என்னமோ போயிட்டு இருந்துங்க. அப்போல்லாம் உண்மையிலேயே டென்ஷனாக இருக்கும். நம்ம ஒரு சினிமாவுக்கு வந்து, அப்போ சினிமாவில் நடிக்க வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்க நேரம், நம்ம ஒரு அப்போ தான் எனக்கு புதுசாக கல்யாணமாக இருக்குது. இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சினிமாவுக்கு போகலான்னு அட்வான்ஸ் புக்கிங் பண்ண கூட முடியாது. என்ன, இந்த கோயில் வேலைகள்லாம் குறுக்க வந்துடுமில்ல. அதனால் எங்கேயாவது மனைவியை அழைச்சிக்கிட்டு போகிறது, ஒரு பீச்சுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறதெல்லாம் இதை பேஸ் பண்ணியே தான் நம்ம பிளான் பண்ணோம். இப்போ அதுலேருந்து வெளியே வந்து நாத்திகனாக பிறந்த நான் மறுபடியும் நாத்திகனாக ஆன பின்பு லைஃப் வந்து செம்ம ஜாலியாக இருக்குதுங்க. அதனால் சுயநலம், ஒரு மனிதனுடைய சுயநலம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுற ஒரே விஷயம் வந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த சுயநலமாக பார்த்தாலும் கூட நம்முடைய தனி மனித மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பது இந்த மூட நம்பிக்கைகள் தான். இந்த அத்தனை மூட நம்பிக்கை தூக்கி வீசிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பேர்ட், சிறகடிச்சு பறந்துட்டே இருக்கலாம். எதை பற்றி கவலை இல்லை. இன்றைய சூழ்நிலையில் நமக்கு அமைந்த ஒரு வாய்ப்புகளில் எது சிறந்தது அப்படின்னு அதை தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கை பயணத்தை நடத்திக்கிட்டு போயிட்டே இருப்போம். இப்படி ஒரு நல்ல ஒரு சிந்தனை எனக்கு உருவாக்கி கொடுத்தது தந்தை பெரியாருடைய இந்த பகுத்தறிவாளர் இயக்கம்தான்.